அஸ்ஸலாமு அண்ட் ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டெய்லி vlog தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நோட் பண்ணிங்களா என்னன்னு தெரியல, நம்மளோட சேனலில் டெய்லி vlog அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸே நான் போட்டுட்ருக்கேன். லைக் நம்ம நார்மலாக பார்க்குற vlog இல்லாமல் இந்த டெய்லி vlog பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸில் எல்லாமே நம்ம vlogோட தாண்டி ஒரு இன்ஃபர்மேஷனும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அது எதை பற்றி வேணாலும் இருக்கலாம், என்னோடய காலேஜ் பற்றி இல்லை என்னோடய லைஃப் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரியான ஒரு vlog தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸோ டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித்தவுட் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அன்றைக்கான டேக்கு நாங்கள் குட்டியாக ஒரு ஷாப்பிங் தான் போயிருந்தோம். நெஃப்யூஸ்க்கு ஸ்லிப்பர்ஸ் வாங்கிறதுக்காக போயிருந்தோம். அது ஒரு சைட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நானுமே எனக்கு ஒரு ஷூ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி அவங்க துபாய் கிளம்புறதுனால நான் போன வ்ளாகில் சொன்ன மாதிரி அதுக்கான பர்ச்சேசிங் தான் போயிட்டு இருந்துச்சு. நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கிற ஷூ தான் போட்டு பார்த்துருந்தேன். ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால வாங்கலை. இங்கே என்னோட நெஃப்யூ ரசின் கிட்ட ஏதாச்சும் ஷூ எனக்கு செலக்ட் பண்ணி கொடு அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அவனும் ஒன்று ஒன்றா எடுத்து என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தான். ஸோ என்னோடய நெஃப்யூஸ் இயர்லி ஒன்ஸ் தான் இந்தியா வருவாங்க. அங்கே துபாயில் தான் படிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் மோஸ்ட்டாக எங்கேயாச்சும் வெளியே போயிடுவோம். ஸோ அதை தான் நான் மோஸ்ட்டாகவே இந்த vlogல கவர் பண்ணியிருப்பேன். போன vlogலேயே நான் அதை பற்றி தான் ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் நான் போன vlogல சொல்லியிருந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நாங்கள் எங்களோட லிட்டில் பிரின்சஸ் ஐரீனையும் வெளியில் அழைச்சிட்டு போயிட்டோம். ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் ஸ்டோரிக்கு போயாச்சு ஷர்ட்ஸ் எடுக்கிறதுக்காக. அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அன்றைக்கி மெயினாக வெளியே போனதுக்கான ரீசன் ஐபேக்கோ போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இங்கே ஷர்ட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் தான் ஐபேக்கோ அப்படியே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. ஒரு 8 மாதிரி நாங்கள் ஐபேக்கோ ரீச் பண்ணிட்டோம். அங்கே போயிட்டு எந்த ஃப்ளேவர் சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் எப்போதுமே இருக்கும். அதுதான் போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலி ஒரு ஃப்ளேவர் சூஸ் பண்ணியாச்சு. என்னோடய நெஃப்யூஸ் ஸ்விஸ் சாக்லேட், அதுக்கப்புறம் காஃபி சம்திங் ஃப்ளேவர் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அதை சூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வீட்டில் பிளாக் ஃபாரஸ்ட், ப்ளூபெரி சீஸ் கேக், ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் அதெல்லாம் சூஸ் பண்ணியிருந்தாங்க. நானுமே இந்த மாதிரி காஃபி ஃப்ளேவர்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக தான் சூஸ் பண்ணியிருந்தேன். மோச்சா ஃபட்ஜ் அதுதான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட ஃபேவரட் ஃப்ளேவர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் நெக்ஸ்ட் டைம் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த கோட் நம்ம லைஃப்பில் ஒரு டைமாச்சும் கேள்விப்பட்டிருப்போம். இட்ஸ் ஓகே டு நாட் பி ஓகே. எல்லாருமே எப்போதும் ஹாப்பியாக இருந்துட முடியாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது எல்லா லைஃப்லேயுமே இருக்கும். எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை கோ த்ரூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் அது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அதை பப்ளிக்காக யாரும் சொல்லவும் மாட்டாங்க. இப்போது என்னையே எடுத்துட்டா கூட நான் சேனலில் போடுற எல்லாமே ஹாப்பி மூமெண்ட்ஸாக தான் இருக்கும். நான் என்ன கோ த்ரூ பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அதெல்லாம் நான் ஷேர் பண்ணவும் மாட்டேன். ஸோ பிகாஸ் எல்லாருக்குமே ஒரு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஹாப்பி ஃபேஸஸ் மட்டும் காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க லைஃப் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸ்லலாம் நம்மளோட மேக்ஸ் ஹோம்ஒர்க் முடிக்க முடியல, நாளைக்கு டெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனை மட்டும்தான் இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் வளர வளர அந்த பிரச்சனையை கொஞ்சம் மாடிஃபை ஆகி அது வேறு வேறு ஃபார்மில் வரும், அவ்வளோதான். பட் அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பர்சனுக்கும் கண்டிப்பாக டிஃபர் ஆகும். நான் ரொம்ப நாளாகவே ஒரு சவுதி நிக்காப் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி ஆப்பிள் போயிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிருந்தப்போ இல்லை, பட் அந்த டைம் ஸ்டாக் இருந்துச்சு. ஸோ இந்த நிக்காப் தான் நான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருந்துச்சு அண்ட் லாக் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. 116 தான் இருந்துச்சு. பட் இதுவே நான் ஆன்லைனில் பார்த்தப்போ ஷிப்பிங் சார்ஜஸே
250 அந்த மாதிரி ரேட்டோட சேர்த்து வந்துடுது. ஸோ பெட்டர் இந்த மாதிரி ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் வாங்குறது. ஸோ பார்த்தோன்னே வந்து இதை நான் வாங்கிட்டேன். அது கூடவே ஒரு ஹிஜாபும் வாங்கியிருந்தேன். இந்த ஹிஜாப் வந்து 89 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து செகண்டாக இருக்கு இல்லையா, சாண்டல் கலர், அதுதான் வந்து வாங்கியிருந்தேன். என்னோடய ஹிஜாப் இப்போ நான் போட்டிருக்கேன்ல, அபாயா போட்டிருக்கேன்ல, ப்ரௌன் கலர். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த செகண்ட் கலர் தான் வந்து வாங்கியிருந்தேன். பிளாக்கை விட இந்த கலர் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய கசின்ஸ் வந்து லிப் லைனர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சேம் ஆப்பிள் ஷாப்பில் தான். ஸோ ப்ரௌன், இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் லிப் லைனர் வச்சுட்டிங்கன்னா எல்லா லிப்ஸ்டிக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கலராக ஒரு லிப் லைனர் வாங்குறதுக்கு ஒரு டார்க் லிப் லைனர் வச்சுக்கிறது வந்து பெட்டர். ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் ஸ்விஸ் பியூட்டியோட தான் வாங்கியிருந்தோம். 69 or 70 சம்திங் அதுக்கிட்ட தான் வந்துருந்துச்சு. அண்ட் கம்மிங் பேக் டு மை பாயிண்ட், நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி எல்லா லைஃப்பும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதில்ல. எல்லாமே ஒரு விஷயம் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட ஹார்ஷாக பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திங்க் பண்ணலாம். மேபி அவங்க ஏதாச்சும் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நம்ம சொல்கிற ஹார்ஷ் வேர்ட்ஸ் வந்து இன்னும் வந்து அவங்கள சஃபர் ஆக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கைண்டாக இருக்கலாம். அதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் அட்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன். தென் ஒரு ஃபைன் நைட் வந்து நாங்கள் மீட் அண்ட் ஈட் தான் வந்து விசிட் பண்ணியிருந்தோம், காரைக்காலில் இருக்கிறது. என்னோட நெஃப்யூஸ் வந்து ஆல்ரெடி அங்கே போயிட்டு வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து தாங்க முடியல, நல்லா இருக்குது, கண்டிப்பாக வா நீ சாப்பிட்ணும் அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அன்றைக்கி ஃபேமிலியோடு எல்லோரும் அங்கே தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு சிக்கன் பக்கெட், அப்புறம் சிக்கன் பாப்கார்ன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ளேவரும் சரி நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் காரைக்கால் போனீங்கன்னா கண்டிப்பாக மீட் அண்ட் ஈட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் சிக்கன் பாப்கார்னும் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் சிக்கன் பக்கெட்டில் வந்து ஃபைரி ஃப்ளேவர் தான் வந்து சொல்லியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அது வந்து நல்ல ஒரு ஸ்பைஸியான ஃப்ளேவர் அதுவும். ஸோ 3 ஃப்ளேவர் சம்திங் இருந்துச்சு. நாங்கள் வந்து அந்த ஃபைரி ஃப்ளேவர் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுதான் வந்து அன்றைக்கான நைட் வந்து அப்படி தான் எங்களுக்கு போச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட ஒரு குவாலிட்டி டைம் நல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து லென்ஸ் கார்ட் போகலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஸ்பெக்ஸ் வந்து மாற்றணும், என் அண்ணனுக்கும் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அங்கேயும் வந்து போயிட்டு வந்தாச்சு. இன்ஷால்லா அது வந்து நான் செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தர்ஹா மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ஷாப் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே போயிட்டு வந்து ஐரினுக்கு வந்து ஷால்ஸ் பார்க்கலாம், குட்டி குட்டி மக்கானா இருக்கும்ல, அது பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். பட் அவளுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால வந்து வாங்க முடியல. ஸோ அங்கே தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அங்கே அபாயாஸ், அதுக்கப்புறம் ஷால்ஸ் கூட இருந்துச்சு, ஹிஜாப்ஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு. நான் ஆல்ரெடி ஹிஜாப் வாங்கினதுனால நான் எதுவும் வாங்கலை. ஸோ இங்கே ஹிஜாப்ஸ் எல்லாமே வந்து 120 or 130 சம்திங் அதுக்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா கலர்ஸுமே வந்து மோஸ்ட்டாக அங்கே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் தர்ஹா மார்க்கெட்டில் வந்து ஒரு பீஃப் பக்கோடா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என் அண்ணா அங்கே தான் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஃப்ளேவரும் சரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தென் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பேக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. துபாய் போகிறதுக்கான பேக்கிங் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி. ஸோ அண்ட் இந்த பேக் வந்து என்னோடய நெஃப்யூக்காக வந்து வாங்கியிருந்தாங்க. இது க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பேக்லாம் நம்ம படிக்கும்போது தேடுவோம், பட் அந்த பார்பி பேக் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த பேக் வந்து ஸ்பேஸ் ஃபுல்லாக அந்த தீமில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதான் நான் காட்டணும்னு நினச்சேன். அண்ட் என்னோடய நெஃப்யூஸ்க்கு வந்து ஃப்ளைட் வந்து மார்னிங் சென்னையில். ஸோ அதனால் அவங்க பிஃபோர் நைட்டே வந்து கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக எல்லா பேக்கிங்கும் முடிச்சுட்டு ஒரு 8:39 அந்த மாதிரிலாம் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹார்டஸ்ட்டு ஒரு குட் பாயாக தான் இருந்துச்சு. ஏன்னா இனிமேல் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வந்து மீட் பண்ண முடியும். ஸோ நானுமே வந்து அவங்க போன உடனே வந்து ரொம்ப மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதான் இந்த vlog இதோட நான் இதை எண்ட் பண்ணிக்கிறேன். நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.